ஏழரை சனியின் பிடியில் இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு இந்த நாளில் உச்சமாகும் குரு பகவான் ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக அமையப் போகிறார். சுக குருவாக அவர் அமர்ந்து விரயச்சனியின் பாதிப்பை குறைத்து சொத்து சேர்க்கையை எப்படி தரப்போகிறார் என்ற தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு இல்லை 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்த இழக்க போறீங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறது தான் நல்லது. வீடியோ தலைப்பு 2026 மேசராசி குரு பெயர்ச்சி ஏழரை சனி ஆரம்பம், பயமா பக்தியா, நாளில் உச்ச குரு தரும் பாதுகாப்பு. வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. மேசராசி நேயர்களே, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் பொருந்தும். உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான காலகட்டம். மார்ச் 2026 சனி பகவான் உங்க ராசிக்கு 12வது இடமான மீனத்துக்கு போய் ஏழரை சனியோட முதல் கட்டமான விரயச்சனி ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டு நிறைய பேர் பயப்படுவீங்க. அந்த பயமே வேண்டாம். ஏன்னா வர்ற 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு 4வது இடத்துல போய் உச்சம் பெறாரு. 12ல சனி இருந்து விரயங்களை ஏற்படுத்த நினைச்சாலும் இந்த 4ஆம் இடத்துல உச்சமாகிற குரு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி உங்களுக்கு சொத்து சுகங்களை தரப்போறார். இதை பத்தின ரகசியங்களை இப்போ தெளிவா பார்த்துருவோம். முக்கியமா ஏழரை சனியும் உச்ச குருவும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஏழரை சனியோட ஆரம்பத்துல இந்த உச்ச குரு உங்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகளையும் பாதுகாப்பையும் தராருங்கிறத முதல்ல தெளிவா பார்த்துருவோம். முதல் பாயிண்டே தேவையில்லாத அலைச்சல், விரயச்சனியால வேலை நிமித்தமாகவோ அல்லது குடும்ப நிமித்தமாகவோ தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். ஆனா உங்க ராசிக்கு 4ல குரு உச்சமா இருக்கிறதால இந்த அலைச்சல் வீண் போகாது. முக்கியமா மனசுல ஏதோ ஒரு பயத்தால தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிந்த வரைக்கும் மனசை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்றது நல்லது. காசு செலவாகும், ஆனா அதை வீண் செலவு பண்ணாம நகை அல்லது நிலத்துல முதலீடு செய்கிறது சுபவரியமா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. இடமாற்றம், வேலை நிமித்தமா ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை வந்தா தயங்காம ஏத்துக்குங்க. அது உங்களுக்கு பல வகையிலும் நன்மையே தரும்னு சொல்லலாம். முக்கியமா வண்டி வாகனங்கள் 4ல குரு இருக்கிறதால புது வண்டி வாங்குறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா 12ல சனி இருக்கிறதால புதிய வண்டி வாங்கிட்டு அதை ஓட்டும் போது நிதானம் நிச்சயமா தேவை. மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பத்திலேயே கவனிச்சுட்டா பெரிய பாதிப்புகள் இருக்காது. நம்பிக்கை துரோகம் அதான் மெயின். கூட இருக்கிறவங்களே சில சமயம் ஏமாத்த பார்ப்பாங்க. முக்கியமா பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதை ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு நீங்க ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. பெரிய மனிதர்கள் குரு உச்சம் பெறதால பெரியவங்க ஆசி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். அவங்க பேச்சை மீறாம நடக்கிறது உங்களுக்கு பல வகையிலும் பாதுகாப்பா இருக்கும். கோயில் குளம்னு போறதன் மூலியமா சனியோட தாக்கம் நீங்கி ஈஸியா குறைச்சிக்கலாம். வேகத்தை விட விவேகம் முக்கியங்கிறத இந்த வருஷம் நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேசராசிக்கான ராஜயோக மாற்றங்களை தரக்கூடிய குருவின் பார்வை, நாளில் உச்ச குரு விசேஷ பலன், அதாவது சுகம் மற்றும் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்க ராசிக்கு 4ல குரு உச்சம் பெறதால ஏழரை சனியாக இருந்தாலும் சொந்த வீடு அல்லது மனை வாங்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உறுதியா இருக்கும்னே சொல்லலாம். உங்க முகம் பழையபடி இல்லாம ஒரு பொலிவோடையே மாறும் சொல்லலாம். உங்க பேச்சுல ஒரு கனிவும் அதிகாரமும் கலந்தே இருக்கும். அம்மாவோட உடல்நிலையில இப்போ ரொம்ப சீராகும். அவங்களோட முழு ஆதரவும் ஆசிரியரும் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் ரொம்ப அருமையா இருக்கு. பழைய வண்டியை மாத்திட்டு புதிய வண்டி வாங்குவீங்க. ஆனா உங்க விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி உங்க தகுதிக்கேற்ற வண்டி வாகனங்களை வாங்கிக்கிறது நல்லது. வீட்டை புதுப்பிச்சு அழகா மாத்துவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கு. நீண்ட நாளா வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்தில் நடைபெறும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் குலதெய்வ அருளால நல்லபடியா நடக்கும்னு சொல்லலாம். வசதி வாய்ப்புகள் பெருகும். ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்றதுக்கான சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். கல்லூரி மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்வாங்கன்னு சொல்லலாம். விரும்பிய கல்லூரியில் இடமாற்றம் ஒரு சிறு தடைக்கு பிறகு ஏற்படும். குடும்பத்துல இருந்த அந்த பழைய மனஸ்தாபங்கள் மறைஞ்சு இப்போ ஒற்றுமை நல்லபடியா கைகூடி வருது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது அநீதிகள் நடந்திருந்தா இப்போ அது உங்களுக்கு சாதகமா மாறி உங்க சொத்து உங்க கைக்கே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
முக்கியமா ஆயுள் மற்றும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய குருவின் 5ஆம் பார்வை 8ஆம் இடத்துக்கு விழுகிறது. அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறதால ஏழரை சனியால வரக்கூடிய கண்டங்கள் மற்றும் விபத்து பயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மேசராசினரை விட்டு நீங்கிரும். எதிர்பாராத பண வரவு இன்சூரன்ஸ்லயோ அல்லது லா சப்போர்ட்லயோ உங்களுக்கு கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. ரகசியமான வழிகளில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. முக்கியமா மறைமுகமான எதிரிகள் இப்போ உங்களை விட்டு உங்களை கண்டு பயந்து ஓடிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல உங்களுக்கு ஒரு தெளிவு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பிறக்கும். இத்தனை நாளா உங்களை அவமானப்படுத்தியவங்க முன்னாடி ஒரு பெரிய அந்தஸ்தோட வாழ போறீங்கன்னே சொல்லலாம். பழைய இன்சூரன்ஸ் மற்றும் நிலுவைத் தொகைகள் ஏதாவது இழுபறியில் இருந்துச்சுன்னா இப்போ அது உங்க கைக்கு தேடி வந்து சேரும். குறிப்பா மேசராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு உயில்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்க வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சர்வ நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். நீண்ட நாள் உடல் உபாதைகள் இப்போ மெதுவா படிப்படியா குணமாக ஆரம்பிக்கும். உங்க தன்னம்பிக்கை இப்போ நல்லபடியாவே பெரிய அளவுக்கு உயரக்கூடிய சூழ்நிலை நீங்களே கண்ணா பார்ப்பீங்க. தொழில் மேன்மை தரக்கூடிய குருவின் 7ஆம் பார்வை 10ஆம் இடத்திற்கு, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறதால வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு. தொழில இருந்த அந்த பழைய மந்த நிலை மாதிரி இப்போ கஸ்டமர்கள் தானா தேடி வருவாங்க. தொழிற்சாலை அல்லது சுயதொழில் பண்றவங்க உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பேங்க் லோன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் மிக முக்கியமாக மேசராசியில பிறந்தவங்க உங்க சுய ஜாதகத்தை உடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதிய பிஸ்னஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத மைண்ட்ல வச்சுக்கிங்க. புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏழரை சனி நடக்கிறதால உங்க சுய ஜாதகத்தை ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுயதொழில் தொடங்கிறது அல்லது சுயதொழில பெரிய முதலீடுகளை பெருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிங்க. அரசாங்க வழியில வரவேண்டிய பாராட்டுகளும் கௌரவங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். முக்கியமா அரசியல்ல இருக்கவங்களுக்கு பெரிய பதவிகளும் மக்கள் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு சில தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. நாளில் இருக்கக்கூடிய உச்சகுரு பல வகையில் உங்களுக்கு நன்மைக்கு செஞ்சிருவாரு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டுகளும் ஊதிய உயர்வும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வேலையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கும் அவங்க தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரத்துல புதிய கிளைகள் தொடங்கிறதுக்கான யோகம் பிரகாசமா இருக்கு. ஆனால் ஒரு சிறு தடைகளுக்கு அப்புறம் தான் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் போட முடியும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் இப்போ சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். விரய கட்டுப்பாடு அதுதான் மெயின். குருவின் 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு 12ல உள்ள சனி மேலேயே விழுகுது. அதாவது உங்க ராசிக்கு 12ல சனி ஏற்கனவே அங்கதான் இருக்காரு. இப்போ இந்த உச்ச குருவோட பார்வை அங்க விழுகிறதால விரயங்கள் சுப விரயமாக நிச்சயமா மாறும். உங்களோட பணம் வீணாகாம நல்ல காரியங்களுக்காகவும் முதலீடுகளுக்காகவும் செலவாகும்னே சொல்லலாம். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு விசாவில் ஏதாவது இதுக்கு முன்னாடி சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இனி உங்கள் பயணம் கைகூறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் போறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே கைகூடி வந்திருக்கீங்க. குறிப்பா தூக்கம் வராம தவிச்ச காலம் போய் இப்போ மன நிம்மதியோட ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு உங்களால செல்ல முடியும்னு சொல்லலாம். மறைமுகமான வழிகளில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து சேருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது நேர்மையான வழியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேற மாதிரியான வழிகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லா இருந்துக்கிங்க. கோயில் திருப்பணிகள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு பெரிய மன அமைதியை நீங்களா சுயமா பெற்றுக்குவீங்கன்னு சொல்லலாம். பழைய கடன்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வழியை இந்த குரு சனி இணைவு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். கடன்காரங்க தொல்லை இனிமே கண்டிப்பா இருக்காது. 12ல சனி தரும் சங்கடங்களை இந்த குரு பார்வை அப்படியே தடுத்து நிறுத்திடும். மேஷ ராசிக்கு இந்த 2026 முதல் 27 வரைக்குமான காலகட்டம் பாதுகாப்பான மற்றும் முன்னேற்றமான காலகட்டமா அமையுது. ஸோ மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியோட தாக்கம் குறையவும் உச்ச குருவோட நற்பலன்கள் கிடைக்கவும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவதோடு வியாழக்கிழமை என்று பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு, அப்படி முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நில மாலைகளால் அர்ச்சனை செய்யுங்க. முடிந்த அளவுக்கு
ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த மேசராசினியர்கள் 7.5 சனி வந்துருச்சேன்னு பயப்பட்டுட்டே இருப்பீங்க. அந்த பயம் வேண்டவே வேண்டாம். இந்த 2027 ஜூன் வரைக்கும் குரு பகவான் உங்களை காக்க தயாராக இருக்கார். அதுக்கப்புறம் 5க்கு வருவார், அப்புறம் 6க்கு வருவார். எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. ஸோ 7.5 சனியை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. முக்கியமாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. ஸோ நான் மேக்ஸிமம் இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.